ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு அன்பார்ந்த விருச்சிக லக்ன நேயர்களுக்கு வார பலனாக மார்ச் 23 முதல் மார்ச் 29 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள 7 நாட்களுக்கான பலன். விருச்சிக லக்னத்திற்கு முதல் நாள் மார்ச் 23 சனிக்கிழமை, பூர நட்சத்திரம், சிம்மராசியிலே சந்திரன் செல்கிறார். விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் இடமான சிம்மராசியிலே சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே செல்கின்ற காரணத்தால் தொழிலில் ஈடுபாடு, நம்முடைய இயக்கத்திலையும் நம்முடைய கௌரவத்திலையும் நம்முடைய ஆற்றலிலும் ஒரு ஈடுபாடு அதிகரித்து கொண்டிருக்கும். அதேபோல் உற்பத்தி சார்ந்த தொழில்கள், கட்டிடம் மற்றும் இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் அனைத்து விதமான ஆடை ஆபரணங்கள் உற்பத்தி சார்ந்த அனைத்து விதமான தொழில்களுக்கும் நன்மைகளை தரும். சுக்கிரன் என்றாலே கவர்ச்சி மற்றும் உயர்ந்த விலை மதிப்புடைய பொருட்களினுடைய வணிகம் என்று பொருள். அந்த அளவில் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. சுக்கிரனும் சதய நட்சத்திரத்திலே, ராகுனுடைய நட்சத்திரத்திலே சனி கிரகத்தினுடைய சேர்க்கை பெற்று செல்கின்ற காரணத்தினால் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கும், ரியல் எஸ்டேட், பூமி கட்டுமானத்துறை, இன்டீரியர் டெக்கரேஷன் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கு ஆதாயமாக இருக்கக்கூடும். மறுநாள் மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, உத்திரம் நட்சத்திரம், அதாவது காலை 7:33 முதல் சிம்மராசியிலே ஒரு பாதம் கொண்டு கன்னிராசியிலே 3 பாதங்களையும் உடைய உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நம்முடைய விருச்சிக லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியிலே அமர்ந்து, சனி பகவான் 4ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக அமையப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த நாளுமே நமக்கு உறவினர் வருகை மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேர்க்கை, நம்முடைய தொழில் பலம் அதிகரிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய ஈடுபாடுகள் இவையெல்லாம் நன்றாக இருக்கும். மறுநாள் மார்ச் 25 திங்கட்கிழமை காலை 10:37 வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஹஸ்தம் நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செல்கின்ற காரணத்தினால் நமக்கு இறையருள், குலதெய்வம், முன்னோர்கள், பெரியவர்கள் ஆசீர்வாதம் போன்ற நன்மையான பலன்கள் நடைபெறும். மூத்த சகோதரி நண்பர்கள் வகையில் ஒரு நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். குழந்தைகள் வகையிலும் திருமண காரியங்கள் வகையிலும் இனிமையான நிகழ்வுகளும், அதற்கான முயற்சிகளிலே வெற்றியும் சந்தோஷமும் நிகழும். ஐடி லைன் மற்றும் கமிஷன் வகை, கலைத்துறை போன்ற லைனில் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கு சாதகமாக செல்லக்கூடிய நல்ல நாள். மறுநாள் மார்ச் 26 செவ்வாய்க்கிழமை காலை மதியம் 1:33 வரை ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கிறது. அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். நம்முடைய லக்னாதிபதியான செவ்வாய் கிரகமானது சதய நட்சத்திரத்தில் சனி பகவானோடு சேர்ந்து கும்பராசியில் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ நம்முடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள், நமக்கான தொழில் பலம் அதிகரிக்கக்கூடிய நாள் மற்றும் கருவிகள் செய்தல், நுணுக்கமான திறமைகளை வெளிப்படுத்துதல் போன்றவைக்கெல்லாம் நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பலம் அதிகரிக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திற்கு மிகவும் வளம் சேர்க்கக்கூடிய நாளாக அமைகிறது. தொழில் பலம் மிக்க நாள். மறுநாள் மார்ச் 27 புதன்கிழமை மாலை
4:15 வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரம் உண்டு. அதன் பிறகு துலா ராசியில் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சுவாதி நட்சத்திரத்துக்குரிய கிரகம் ராகு. அவர் 5ஆம் இடத்திலே மீனராசியில் பயணிக்கிறார். ரேவதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். புதன் மேசராசியில் பயணிக்கிறார். அதனால் குழந்தைகள் பால் ஈடுபாடு, கலைகள், ஐடி லைனில் இருக்கவங்க அதில் ப்ராஜெக்டுக்கு உண்டான வளர்ச்சிகள், இது போன்ற ஒரு மாற்றங்களை, அதிலையும் புதிய திட்டங்களை வகுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ராகு என்றாலே நம்முடைய சிந்தனையை தூண்டிவிட்டு மிகப்பெரிய கிரியேட்டிவிட்டி மைண்டை ஏற்படுத்தி அதன் மூலம் நமக்கு திறமைகளை வெளிக்கொணரச் செய்யும் அமைப்பு. மறுநாள் மார்ச் 28 வியாழக்கிழமை மாலை 6:37 வரை சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரமானது வியாழக்கிழமை மாலை 6:37 தொடங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை மார்ச் 29 இரவு 8:35 முடிவடைகிறது. இந்த நாளிலே குருவனுடைய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். குரு பகவான் நமக்கு 6ஆம் வீட்டிலே மேசராசியிலே சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். சுக்கிரன் 4ஆம் வீட்டிலே குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். எனவே குருவும் சுக்கிரனும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றுக்கொண்டு நமக்கு பலன் தருகிறார்கள். வீட்டு கட்டுமானம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு அதனுடைய வளர்ச்சி, கடன் சம்பந்தப்பட்டது, வீட்டு லோன், இட லோன், இது போன்ற ஆதாயங்கள் மற்றும் வேலையில் நம்ம எந்த வேலை பார்க்குறோமோ அந்த வேலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், வேலையும் திருப்தியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வளர்ச்சியை தரும். அதே நேரத்தில் குருவானவர் நமக்கு 5ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ஆவார். அதனால் நம்முடைய ஆத்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வில் பவர் அதிகரிக்கக்கூடிய, ஆன்ம பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. நிச்சயம் இன்றைக்கு உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும், வளர்ச்சிகள் பெருகும். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெறுவது என்பது பணம் புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த வகையில் இந்த 7 நாட்களுக்கு விருச்சிக லக்னத்திற்கு பலனாக அமைகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.